தனபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம்ங்க. இப்போ சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டி கொண்டு வருகிறது. இதனால் என்னென்ன பாதிப்புகள் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ஆபத்து இருக்கு? அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய 3 வேளை உணவுல 2 வேளை உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய பகுதிங்கிறது காவிரியினுடைய பாசன பகுதி. இந்த காவிரியினுடைய பாசன பகுதியில ஒரு துணை ஆறா இருக்கக்கூடியது அமராவதி நதி. அந்த அமராவதிக்கு வரக்கூடிய 3 கிளை ஆறுகள்ல பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான் சிலந்தி ஆறு. அந்த சிலந்தி ஆற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை கேரள அரசு தடுக்கும் நோக்கத்தோடு ஒரு தடுப்பணை திட்டத்தை துவக்குது. இந்த தடுப்பணை திட்டம் துவக்குவது என்பது ஒட்டுமொத்த காவிரியினுடைய தீர்ப்புக்கு எதிரான முரணான ஒரு செயல். அதாவது அப்பர் ரீச் டவுன் ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலணை கீழணை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கீழணை பகுதியில இருக்கக்கூடியவர்களுடைய ஒப்புதல் இல்லாம மேல அணைக்கட்டுல மேல் பாசன பகுதியில் இருக்கிறவங்க எந்த விதமான கட்டுமானத்தையும் மேற்கொள்ள கூடாது என்பதுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் பெற்ற காவிரி ஆணையத்தினுடைய தீர்ப்பு. இப்ப இந்த சூழ்நிலையில கேரள அரசு முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு இல்லை, அது மிக பழமையான அணை, அது உடஞ்சா இடுக்கி மாவட்டமே அழிஞ்சு போயிடும், அதனால பக்கத்துல ஒரு அணை கட்டி புதுசா ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றது ஒரு வகை ஏமாற்று வேலை. அதே நேரத்துல மேட்டூருக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியில அமராவதியில இருக்கக்கூடிய ஒரு 55,000 ஏக்கர் சாகுபடி பரப்பு இந்த அமராவதி நதியை நம்பியிருக்கக்கூடிய கரூர், திருப்பூர் மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களுக்கு வரக்கூடிய தண்ணீரை தடுக்கும் நோக்கத்தோடு கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கட்டுது. ஆனா அந்த தடுப்பணை கட்டுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய தமிழகத்துல குறிப்பா டெல்டாவில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டரோட பேசி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய 4 கலெக்டரோட ஒப்புதல் வாங்கிதான் எந்த ஒரு கட்டுமானத்தையும் அவங்க மேற்கொள்ள முடியும். இது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை, ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்து. ஆனா அப்படி ஒரு நடைமுறையை செய்யாம இவங்க ஒரு கட்டுமானத்தை மேற்கொள்ளும் போது தமிழக அரசு நான் அவங்களுக்கு கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்றத ஏத்துக்க முடியாது. அதே நேரத்துல இந்த நேரத்துக்குள்ளார தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகி இருக்கணும், வழக்கு தொடுத்திருக்கணும், அதுக்கு ஒரு ஸ்டேப் வாங்கியிருக்கணும். ஆனா அதுக்கான ஒரு முயற்சியை செய்யாம அது பக்கத்து நாடு மாதிரியும் இந்த தீர்ப்புக்கு அது கட்டுப்படாத மாதிரியும் கடிதம் எழுதுறோம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வேளை உணவுல 2 வேளை உணவு உற்பத்தி என்பது பாதிக்கிறது மட்டுமல்லாம 19 மாவட்ட மக்களினுடைய குடிநீர் ஆதாரத்துல பங்களிக்கக்கூடிய ஒரு ஆற்றினுடைய பங்கு நீர் குறையும். அதை தாண்டி இந்த திருப்பூர் இருக்கக்கூடிய நகரமும் கரூர்ல இருக்கக்கூடிய நகரங்களுக்கும் கொடுக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் இல்லாம குடிநீர் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இதை எல்லாத்துக்கும் மேல அந்த கட்டுமானம் நடக்கிற இடத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட குடிநீருக்கான அந்த பாட்டில்களை அடைக்கக்கூடிய பெரிய ஒரு ஆலை அதுக்கு பக்கத்துல இருக்கு. இப்போ சமத்துவம் பேசக்கூடிய பொது உடைமை தத்துவத்துல இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கேரள அரசாங்கம் தான் ஒரு செயலை செய்யும் போது இந்த தீர்ப்புக்கு உட்பட்டு நடக்கிறோமா அப்படிங்கிறத அது தன்னுடைய சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அது மாதிரியும் பண்ணல. அதே நேரத்துல அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்காவது குறைந்தபட்சம் ஒரு ஒப்புதலுக்காவது ஒரு பிரேரணை கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்கல. இப்போ ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த காவிரியினுடைய டிஸ்பியூட்ல ஏற்படக்கூடிய கர்நாடகம், கேரளா, தமிழ்நாடு, காரைக்கால், பாண்டிச்சேரி இந்த 4 மாநிலங்கள்லயும் ஒரு பிரச்சனை வந்தா இனிமே நீதிமன்றத்தை அணுக முடியாது, மாறா நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில இது முன்னாடி நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேரள அரசாங்கம் தங்களுடைய கோரிக்கையை அங்க கொடுத்துருக்கணும். அது மாதிரியும் கொடுக்காம நான் எடுத்ததுதான் எனக்கு அதுக்கு முன்னுதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகம் ஏற்கனவே ஒரு ஒழுங்காற்று குழு சொல்றதையும் ஏற்றுக்கிறது இல்லை, காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்றதையும் கேட்கறது இல்லை, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுறது இல்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, கர்நாடகத்துல ஒரு தனி சட்டமே சட்டமன்றத்துல ஏற்றுறாங்க. எப்படின்னா ஒரு பக்கத்து நாடு
இப்போ பாகிஸ்தானே இருக்குன்னு வச்சுங்க, இல்ல பங்களாதேஷ்னு வச்சுங்க, அந்த நாடு தன்னுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு அது ஒரு சட்டத்தை இயற்ற மாதிரி இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஒருமித்து செயல்படக்கூடிய சட்ட ரீதியாக சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் தன்னுடைய சட்டமன்றத்துல தனி சட்டம் இயற்றுது. அப்ப அந்த சட்டத்தை கண்டிக்க வேண்டிய மத்திய அரசு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்ல. ஏற்கனவே கர்நாடகத்துல அவங்க ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய நிலையினால இப்ப ஆட்சியில இல்ல, மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த எண்ணத்தை நோக்கி அவங்களுடைய செயல்பாடு மௌனம் காக்குது. இந்த மௌனம் காக்குற சூழ்நிலைய தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு கேரள அரசு இப்ப என்ன பண்ணுதுன்னா, நம்ம எதையுமே கேட்காம அதுவே ஒரு தீர்மானத்தை இந்த இடத்துல இப்பதான் இந்த விஷயம் வெளியில தெரிய வருதா? சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுற விஷயம் இப்பதான் தெரிய வருது. கட்டுமானம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 மாசமா நடக்குது. அப்ப இது நமக்கு முன்னாடியே தெரியணுமா? தமிழ்நாடு அரசுக்கு இது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல? வாய்ப்புகள் இருந்து தமிழ்நாடு அரசு இந்த வாய்ப்புகள், அதாவது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருந்து நழுவ விட்டுருக்காங்களா? அததான் நான் முன்னாடியே குற்றச்சாட்டா சொன்னேன். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் போது இந்த கேரள அரசு மீது நீங்க உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்து ஒரு தடையாணை பெற்றிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு ஏன் நீங்க கடிதம் எழுதுறீங்க? முல்லை பெரியாறு பிரேரணையை இப்ப கொண்டு வர போறாங்க. அப்ப கொண்டு வரதுக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க தடுக்கணுமா இல்லையா? அதுதானே ஒரு காவந்த அரசுடைய வேலை என்ன? சரி, இப்ப இல்ல தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான நீர் ஆதாரங்கள் பிரச்சனையில வஞ்சனை தான் நடக்குது அப்படின்னா என்ன துணிச்சல் இருக்கு? அண்டை மாநிலங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், இப்ப கேரளாவா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் மதிக்கிறது கிடையாது, நாங்களே எல்லாம் செயல்படுத்துறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு துணிச்சல்? தமிழ்நாடு இந்த இடத்துல செய்ய வேண்டியது என்ன? நழுவ விட்டது என்ன? 3 விஷயங்கள் எடுத்துக்கணுமா. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு குற்றவாளின்னு வச்சுங்க, என்னைய நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டேன்னா எனக்கு என்ன பண்ணும்? கோர்ட் ஒரு தண்டனை கொடுக்கும். அந்த கோர்ட் தண்டனை நிறைவேற்ற வேண்டியது யாரு அப்படின்னா, கோர்ட் நிறைவேற்றாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதை நடைமுறைப்படுத்தும். அது மாதிரி அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நான் தூக்கி எறிஞ்சிட்டு நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும் அரசு? உடனே அந்த நிர்வாகம் என்னை போலீஸினுடைய துணை கொண்டு கைது பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கணும். பேசலாம், மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த மாநிலமும் ஒரு முடிவுக்கு வந்து இது ஒரு பெரிய நீண்ட நெடிய விவாதம், தீர்ப்பு, கால சான்றுகள் எல்லாம் கொடுத்து ஒரு காவிரியினுடைய இறுதி தீர்ப்புக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் பெற்ற ஒரு காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு உத்தரவிடுது, தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்பின்படி தமிழகத்துக்கு உரிய பங்கு நீரை கர்நாடகம் மாத வாரியா திறக்கணும், தேதி வாரியா கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லியாச்சு. அதே மாதிரி கேரளாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணீரை சொல்லியாச்சு, பாண்டிச்சேரிக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி சொல்லியாச்சு, ஆந்திரா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அதை நடைமுறைப்படுத்தும் போது ஒரு மாநிலம் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? நிர்வாகியா இருக்கக்கூடிய மத்திய அரசு. ஆனா மத்திய அரசு என்ன பண்ணுது? பாரபட்சமா இருக்கு. சரி, நான் எடுத்துக்கிறேன் ஐயா, நான் இதை எடுத்துக்கிறேன். மத்திய அரசும் இதுல பாரபட்சமா இருக்கு, அண்டை மாநிலங்களும் நமக்கு வஞ்சனை செய்யறதா எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல நம்ம பேசலாம்.